ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி பாக்கெட் மணி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப் ஸ்க்ரீன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஐக்கான் வந்து காணாமல் போயிடுச்சு, இல்லை ஏதோ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, அதனால் ஐக்கான் இல்லாமல் போயிடுச்சு, இல்லை ஃபோன் ரீசெட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு பிடிச்ச ஆப் இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், இல்லை ஏதோ மியூசிக் ஆப்பாக இருக்கலாம். ஏதோ ஒன்று அதிகமாக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு மெயின் ஸ்க்ரீனில் எங்கேயாவது இந்த இடத்துல வேணும், காணாமல் போயிடுச்சு, எனக்கு மறுபடியும் அதை கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி கொண்டு வருது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மொபைல்லையும் வித்தியாசமாக இருக்கும். என்னோடய மொபைலில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா எனக்கு மெயின் ஸ்க்ரீன் கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா ஆப்ஸ் நிறைய ஐக்கான் இருக்கும், நீங்கள் மெயின் ஸ்க்ரீன் நினைப்பீங்க. எனக்கு இது மெயின் ஸ்க்ரீன் கிடையாது. ஆப்பெல்லாம் எங்கே எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன் தான். ஸோ இங்கே தான் எல்லா ஆப்பும் இந்த மாதிரி லிஸ்ட் ஆகும், மேலே சர்ச் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கேருந்து தான் நம்ம மெயின் ஸ்க்ரீனுக்கு ஆப்பை வந்து கொண்டு வரணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, எனக்கு வாட்ஸ்அப் வேணும் மெயின் ஸ்க்ரீனில், ஏன்னா அதிகமாக யூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாட்ஸ்அப் ஐக்கான் இருக்கு இல்லையா, லாங் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மெயின் ஸ்க்ரீனில் அப்படி இழுத்தாலே மெயின் ஸ்க்ரீனுக்கு தான் கொண்டு வரும். மெயின் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து இப்படி நான் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னொரு ஐக்கான் என்ன, இன்ஸ்டாகிராம் வச்சுக்கலாம். இன்ஸ்டாகிராமை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி மூவ் பண்ணேன் அப்படின்னாலும் இங்கே தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் வந்து நான் ஹோம் ஸ்க்ரீனில் கொண்டு வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபோன்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப் ஸ்க்ரீன் இருக்கும். எல்லா ஆப்பும் ஒரே இடத்துல ஷோ ஆகிற மாதிரி அங்கேருந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு சில மொபைலில் இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப் ஸ்க்ரீன் டோட்டலாக இல்லாமல் மெயின் ஸ்க்ரீன்லேயே இந்த மாதிரி வந்து ஸ்வைப் பண்ணுற மாதிரி எல்லா ஆப்பும் இங்கே வந்துடும். இதில் ஏதாவது ஒன்று காணாமல் போயிடுச்சு, எனக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஏதோ எம்டிஆர் இருக்க இடத்துல உங்களுக்கு விஜெட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த விஜெட்ஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஆப் வேணுமோ அந்த ஆப் லிஸ்ட்டில் இருக்கும். வாட்ஸ்அப் வேணும்னா வாட்ஸ்அப்னு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் அப்படியே தொட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, நான் இப்போ வைக்க போகிறதில்ல, இது வேறு ஐக்கானு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜெட்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் அதை கொண்டு வந்து வச்சுக்கலாம். சரி, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஆப் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாலும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு ரிமூவ் பட்டன் வரும், ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஐக்கான் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா கொண்டு வந்துக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதோ டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.